டெல்லிங்கிறது நாட்டுடைய தலைநகரம். டெல்லி இஸ் த நேஷனல் கேபிட்டல். அதாவது இன்னைக்கு உலகத்தோடைய கிரைம் கேபிட்டலா இன்னைக்கு டெல்லி ஆகிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசுடைய ஒரு அஜாக்கிரதை போக்கு நம்ம சொல்ல முடியல. எலெக்ஷனுக்கு இம்பேக்ட்ங்கிறது அது ஒரு விஷயம். பட் என்னன்னா இப்படி ஒரு ஆபத்து இந்த நேரத்தில் கொண்டு இருக்க சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இந்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வர்றாங்க. இப்படி அரசியலுக்காண்டி தேர்தலுக்காண்டி நான் பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடாதுங்கிற எங்களுடைய எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நம்ம அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம், இல்லை அந்த மாத கடையில் கூட வச்சுக்கலாம்னு சொல்லும்போது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இந்த தேர்தல் சமயத்தில் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அதற்குண்டான எதிர்ப்பு, அதற்குண்டான மக்கள்கிட்ட இதனால் பாதிப்பு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, அது சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் தலைவருக்கும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இது இந்த நேரத்தை தேர்தலில் பேசி ஓட்டு வாங்குறதுக்கோ இல்லை இது எலெக்ஷன் ரிசல்ட் இதனால் மாற்றுறதுக்கு அதுக்குண்டான முயற்சியாக நான் பார்க்கவே மாட்டேன், யாரும் பார்க்கல. ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், நாளைக்கு நமக்கு திட்டங்கள் வராது, திட்டங்களுக்கு நிதி வராது, கொள்கைகள் அடிப்படையில் பாலிசி லெவலையும் பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சது கொண்டு வர முடியாது, நம்ம நினைக்காதெல்லாம் அவங்க திணிப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிபலிப்பு தான் மாண்பு முதலமைச்சர் தளபதியோடைய பிரதிபலிப்பாக பார்க்குறேன். இப்போ நான் சொன்னது தான் அவர் இங்கே ஒரு அதிகபதமாக ஒரு உணர்ச்சிவசமாக அவர் பேசியிருக்கிறாரு. பட் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அந்த 2/3 மெஜாரிட்டி இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் அதே வேளையில் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம், இது போன்ற ஒரு மாநிலங்களுக்கு எதிரான மசோதாக்கள், இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான மசோதாக்கள், அவங்க ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் என்னென்னா நம்மளுடைய உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கு இது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம் கிடையாது, பிற மாநிலங்கள் கேரளா இருக்கிறதே ரொம்ப அதிகமான பாதிப்பு, நம்மளும் பாதிக்கிறோம், கேரளா இருக்கிறதே ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அங்கே ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிருக்கு. கர்நாடகா பாதிக்கப்படும், ஆந்திரா பாதிக்கப்படும். நீங்கள் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த ஜனத்தொகை அவங்களுக்கு குறைஞ்சிருக்கோ அவங்க வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம கடந்த 2 வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டேன். என்னை பொறுத்தவரை நான் மதிமுக மாத்திரம் கிடையாது, கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், பொது உடைமை இயக்கங்கள், எல்லா கூட்டணி இயக்கங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து நான் பிரச்சாரம் செஞ்சுருக்கிறேன். எல்லா இடங்களும் என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு நான் பார்க்குறேன். நான் எதன் அடிப்படையில்னா, இப்போ நான் என்ன பிரச்சாரம் செஞ்சேன்னா, முக்கியமாக நம்முடைய தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய கொண்டு வந்த மக்களோட திட்டங்கள், நீங்கள் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் மெஷர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான அடித்தடி ஜனங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, மறுபக்கம் மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி, இங்கே முதலீடுகள் மூலியமாக புதிய தொழிற்சாலைகள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள், இதில் தரவுகள் மூலமாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்னை போன்ற கூட்டில் இருக்கிற பிற தலைவர்களும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்காண்டி தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ நம்முடைய இந்தியாவிலேயே சென்ற ஆண்டு 2024-25 அந்த ஃபினான்ஷியல் இதுபடி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்களில் நம்ம மாநிலம் தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கின்றது. பிற மற்ற இண்டிகேட்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கின்றது. அதனால் ஒரு சைடில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் மாத்திரம் கிடையாது, பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகள், நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகள், இது விஷயமா தமிழ்நாடு அரசாங்கம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சரி, இன்னொரு குற்றச்சாட்டு எதிரிடையே என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கே குற்றங்கள் குறிப்பாக நம்முடைய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அங்கேருந்து டெல்லியிலேருந்து சரி, பாம்பேலேருந்து சரி நிறைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க குறிப்பாக சொல்கிறது தமிழ்நாட்டில் வன்முறையும் சரி குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கேள்வி கூத்துனா, நேற்று இங்கே ஒரு பாஜக தலைவர், அவர் வட மாநிலத்தை சார்ந்த ஒரு தலைவர், அவர் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாடு ஒரு கல்ச்சுரல் கேபிட்டலாக, அது இப்போ கிரைம் கேபிட்டல் ஆகிடுச்சான். எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா டெல்லியில் நான் அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது டெய்லி காலையில் பேப்பரை திறந்தாலே இங்கே துப்பாக்கி சூடு, அங்கே துப்பாக்கி சூடுன்னு சொல்லிட்டு நாளொரு பொழுதும் குண்டு விபத்து, அதாவது குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கி சூடு தான் நான் பார்க்குறேன். டெல்லிங்கிறது நாட்டுடைய தலைநகரம்.
டெல்லி இஸ் த நேஷனல் கேபிட்டல். அதாவது இன்னைக்கு உலகத்தோடைய கிரைம் கேபிட்டலா இன்னைக்கு டெல்லி ஆகிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசுடைய ஒரு அஜாக்கிரதை போக்கு நம்ம சொல்ல முடியல. அவங்க எப்படி தமிழ்நாட்டு கலாச்சார ஒரு தலைநகரம், ஒரு குற்றங்களுடைய தலைநகரம் சொல்லியிருக்கிறார் ஒரு பாஜக சேர்ந்த வட மாநில தலைவர். நான் இன்னைக்கு சொல்றேன், டெல்லிங்கிற தேசிய தலைநகரம், நேஷனல் கேபிட்டல் இன்னைக்கு, அதாவது உலகத்துடைய கிரைம் கேபிட்டலா நீங்க மாத்திருக்கிறீங்க.